நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த மறைந்த ஜெயக்குமாரனுடைய இடத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி இணைக்கிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். 20 நாட்கள் பிறகு இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிசிஐடி விசாரணைக்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழகத்தின் காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய ஆவணங்கள் அனைத்தும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலிருந்து சிபிசிஐடி அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியினுடைய ஆய்வாளர் உலகராணி இதற்கான அதாவது விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் கிடைத்த அடிப்படையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து, அதாவது சந்தேக மரணம் அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தங்களுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். வழக்கு எண் 2/2024 என்ற எண்ணோடு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. வழக்கு விசாரணையை உலகராணி மட்டுமல்லாது ஏடிஎஸ்பி சங்கர், அதோட அவரோடு டிஎஸ்பி உள்ளிட்டோரும் இந்த வழக்கு விசாரணையில், நவரோஜ்குமார் உள்ளிட்டோரும் இந்த வழக்கு விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவர் பகுதியில், அதாவது அந்த அவருடைய தோட்டத்தில் தங்களுடைய விசாரணை சம்பவம் நடந்த இடத்துல அவர்கள் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துல உடல் இருந்த அந்த நீள அகலங்கள், எவ்வளவு பள்ளம் இருக்கிறது என்பது குறித்து நீள அகலங்கள் சேகரிக்கப்பட்டது. அதோட அந்த தோட்டத்தினுடைய முழுமையான அந்த மேப்பையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எடுத்து அந்த பகுதி முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்வெட்டியை கொண்டு வந்து தரையில் கிடைத்த ஆவணங்கள், புதிய ஆவணங்கள் ஏதேனும் கிடைக்குமா என்ற அடிப்படையிலும் அவருடைய விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் மாலை வரைக்கும் இந்த விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கே தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறது நடைபெறும். அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துரித கதியில நடக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து அங்கிருந்து ஒவ்வொருவருக்காக சம்மன் அனுப்பப்பட்டு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கும். தற்போது சம்பவ இடத்தில் அவங்க விசாரணையை ஆய்வை நடத்தி வருகிறார்கள். அவர்களோடு தடய அறிவியல் உதவி இயக்குநராக இருக்கக்கூடிய ஆனந்தி அவங்களும் அந்த ஆய்வில் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த ஆய்வின் முடிவில் தொடர்ந்து அவர்களுடைய விசாரணையை துவக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நந்தா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.